10 இது ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்கும். எக்ஸாக்டாக வந்து 9:20க்கு வந்து முடியும் அந்த ஓஐயோட டிஃப்ரென்சஸ். அதை நான் பார்ப்பேன். ஸோ அது வந்து நமக்கு அப்டேட் ஆகிறதுக்கு 9:21 வரைக்கும் நான் வந்து ப்ரீச்சிங் டைம் கொடுத்துருக்குது. ஸோ 9:21க்கு நான் பார்க்கும்போது என்னோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. தட் மீன்ஸ் ஓவராலாக சேஞ்சஸ் ஓஐ சேஞ்சஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஓஐ சேஞ்சஸ் தான் பார்க்குறேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கல. ஸோ ஓஐ சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75.45 லேக்ஸ், இங்கே வந்து 61. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஜாஸ்தியாக இருக்குனால நம்ம ஆப்போசிட் சைடு, தட் மீன்ஸ் நான் புட்டுக்கு போயிடுறேன். அப்போ அந்த டைமில் கரண்ட் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து என்ன ஓடுது எக்ஸாக்டாக நிஃப்டி வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,900 ஓடின்னு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து 25,000 இது நான் வந்து இந்த மணி ஸ்டாக் தான் எடுத்தேன். ஸோ நம்ம புட்டுக்கு தான் போகிறதுனால நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,600 எடுத்துருக்கணும். நான் 600 எடுக்க முடியாது, ஏன்னா நியர்பை இருக்குங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 50s எடுக்க மாட்டேன், ஏன்னா நடுவில் இந்த 650 இல்லைன்னா அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். ஒன்லி ரவுண்ட் த ஃபிகர் வந்து 100ஸ்ல எடுப்பேன். ஸோ நான் 700 நான் எடுப்பேன். ஸோ 700 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் வந்து என்னோட இதில் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டுட்டு எக்ஸாக்டாக 9:21க்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த 215 ஓடி நின்றுச்சு. நான் அப்போ வந்து 211 வந்து என்னோட என்ட்ரி கொடுத்தேன். 211ல் ஹிட் ஆகிட்டு மேலே போகணும் மார்க்கெட்டு எக்ஸாக்டாக. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 20 பாயிண்ட்ஸ் நான் பிளான் பண்ணேன். 20 பாயிண்ட்ஸ் இங்கே ஹிட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அடுத்ததுக்கு அப்புறம் ஹோல்டிங் பண்ணேன், அது இன்னும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. பிகாஸ் நெக்ஸ்ட் டார்கெட் ஐ எம் பிளானிங் இட் ஃபார் 62 ஆக்சுவலி. அது வரல, ஸோ வெயிட்டிங்கில் இருந்தேன். பிகாஸ் அது நெக்ஸ்ட் லெவல், ஏன்னா அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஓஐ சேஞ்சஸ் ஃபுல் டேமில் வந்து இன்னும் டிஃப்ரென்சஸ் இருக்குனால அது ஹோல்டிங் பண்ணும். ஏன்னா ஜென்ரலாக நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணி நான் பண்ணுவேன். ஸோ இதுதான் சார் என்னோட சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, வேறு ஒன்றும். இப்போ ஓஐ சேஞ்சஸ் இன்கேஸ் புட்டில் இருந்ததுன்னா நான் காலுக்கு போயிடுவேன் சார். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்பேன் சார். ஹலோ. ஓகே சார், வெரி குட் சார், தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இஸ் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. காம்ப்ளிகேஷன் இல்லாம நல்லாவே இருக்கு சார் ஸ்ட்ராட்டஜி. இது ஃபைன் டியூன் பண்ணுறது எப்படின்றது நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபைன் டியூன் பண்ணி. மூர்த்தி சார் கேளுங்க சார். சார் அந்த 2 வீக் செலக்ட் பண்றதுக்கான ஏதாவது ரீசன் இருக்கா? சார் அது ஆக்சுவலி 1 மினிட்ல போகும்போது நமக்கு அந்த அந்த இது வந்து கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரத்துக்குள்ள அந்த ரேட் வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. அப்புறம் வந்து 90 இப்போதான் 2 மினிட்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துக்கிறாங்க. அப்போ 2 மினிட்ஸ் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் வந்து 5 மினிட்ஸு, அப்போ 3 மினிட்ஸு, 1 மினிட் தான் கொடுக்குறாங்க. அப்போது அதுக்கு நடுவில் நான் எடுத்துட்டு தான் இது. நான் ஆக்சுவலி ட்ரைட் பண்ணது வந்து 2 மினிட்ஸும் 7 மினிட்ஸும் ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு பிளான் பண்ணது. அப்போது பார்க்கும்போது 2 மினிட்ஸ் வந்து ஏன் முடியுதுன்னா 1 மினிட்டோட கேண்டில் முடிஞ்சு இன்னொரு கேண்டில் ஓப்பன் ஆகி வரத்துக்குள்ள அது ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் வருது ஆக்சுவலி. சார் சார் இல்ல, என் கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஓஏ சேஞ்ச்ல 2 வீக்ஸ் செலக்ட் பண்றீங்க இல்லையா? 2 வீக்ஸ் அது எதுக்கு? பிகாஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு வந்து ஓஐ சேஞ்சஸ் வந்து சார் கொஞ்சம் உங்க ஸ்கிரீன் வரல சார். ஓகே சார், ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஐ சேஞ்சஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது. இப்போ பாருங்க, ஒரு மார்ஜினலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்லயும் அதே மாதிரி இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு தான். ஓகே. இப்போ இந்த வீக்குக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. அதே இடத்துல தான் ஓஐ வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஆனால் 2 வீக்ஸோட கன்சால்டேஷன் தான் நம்ம பண்றோம் சார், வேற ஒன்றும். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் அக்யூரேசிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஆமாம் சார், அக்யூரேசி. இது வந்து ஜஸ்ட் நம்மளோட பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:30யோட லாஸ்ட் சார். 9:30க்கு ஒரு ஸ்பைக் கிடைக்கும் சார், அது நான் வந்து வெளியே வந்துடுவேன் சார், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியே நமக்கு டார்கெட் வந்துச்சுன்னா நான் வெளியே வந்துடும். நமக்கு தேவை
20 பாயிண்ட்ஸ் எனக்கு தேவை. அந்த 20 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயே வந்துச்சு, நான் வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஹோல்டிங் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக வெயிட் பண்ணிடு. அது அதர் பேராமீட்டர்ஸ்க்காக நான் அதர் ஸ்ட்ராட்டஜி அது. பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி 20 மினிட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் வந்தோடனே வெளியே வந்துடும், அவ்வளோ. இந்த ஓகே இதில் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டாப் லாஸ்ன்னு பண்ணீங்கன்னா இங்கே தான் நியர்பை லோ தான் ஸ்டாப் லாஸாக வச்சுப்பேன். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து முகமது அலின்றவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேசுங்க முகமது அலி சார். சார் அந்த கால் ஓயை பொட்டு ஓயை கொஞ்சம் ஆல்மோஸ்ட் சேமா இருந்தா அவாய்ட் பண்ணிடுவீங்களா? கம்பல்சரி சார், கம்பல்சரி. ஆக்சுவலி எவ்வளவு ஒன் டிஃபரன்ஸ் சார் இருக்கணும் ரெண்டுக்கும்? ஒன் எவ்வளவு ருபி டிஃபரன்ஸ்? டிஃப்ரெண்ட்னாலும் நான் எடுத்துருவேன் சார், நான் பிகாஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்கள் உங்கள் டிஃப்ரென்ஸ் நீங்கள் இப்போ சார் தான் இப்போ நான் சொன்னதுலாம் வந்து சொன்னாங்க பேராமீட்டர்ஸ் எதாவது இருக்கேன்னு, அதெல்லாம் பார்த்தது கிடையாது. பட் இனிமேல் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணினா பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் வரும்போது நமக்கு ஏதாவது வருதா. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் அடிபட்டோம். திடீர்னு இப்படி காமிக்கும், திடீர்னு ரிவர்ஸ் போகும். ஸோ பட் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ்னால அது நான் வெளியே வந்துட்டேன். பட் டெஃபினட்டாக இப்போ இது நீங்கள் சொன்னது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை பார்க்கலாம் சார். ஓகே ஓகே சார். ஆர்டர் போடுறது எல்லாமே மார்க்கெட் ஆர்டர்ல போட்டுருவீங்க அந்த கரெக்டா மார்க்கெட் சார் 21 22 21க்குள்ள நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன். ஓகே, லிமிட்ல போடாம மார்க்கெட்லயே போட்டுருங்க. ஆமா, மார்க்கெட்ல போட்டுருவேன். ஓகே அதே மாதிரி மார்க்கெட்ல தான் வெளியே வரும். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஓய் எவ்வளவு மினிட்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் ஆகும் சார் இதுல? சார் எவ்ரி மினிட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு ஒரு தடவை அவன் அப்டேட் பண்ணுறான். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் வந்து இப்போ 5 மினிட்ஸ் தான் நமக்கு மோஸ்ட்லி சேஞ்சஸ் வருது. எவ்ரி என்னோட அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ஓஐ சேஞ்சஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க சார். இதே டவுட் சார். இப்போ இந்த ஓஏ சேஞ்ச் இந்த சென்சிபிள் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே சேஞ்ச் ஆகிறது சேம் வந்துட்டு நம்மளுடைய புரோக்கரேஜ் அக்கௌண்ட்ல சேஞ்ச் ஆக பார்க்க முடியுமா? சேம் தான் இருக்கும். மீன்ஸ் புரியல சார். புரியல. இப்போ நம்ம சென்சிபிள்ல வந்து இந்த ஓஏ சேஞ்ச் பார்த்துட்டு இருக்கிறோம் சார். நம்ம இப்போ நான் ஆக்சுவலி யூஸ் பண்றது டன் ஆப். ஓகே, டன் டிமெட் அக்கௌண்ட். இப்போ நான் அங்க வந்து டன்ல வந்துட்டு சேம் சேஞ்சஸ் இருக்குமா இல்லை எப்படின்னு கேட்டேன். ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கலாம் சார், சேமா இருக்கலாம். பிகாஸ் ஏன்னா அவன் கொடுக்கறது வந்து ஓஐ இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருப்பான். ஓஐ சேஞ்சஸ் டிஃபரன்ஸ். இது இப்போ உங்களோட இதோட பேராமீட்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓவராலா காலோட ஃபுல் டேட்டாவும் எடுத்து அவன் வந்து ஸ்கியூஸ் பண்ணி இவ்வளோ வால்யூம்னு சொல்றான். ஓகே ஓகே சார். அதே மாதிரி புட்டு வந்து டோட்டலா ஸ்கியூஸ் பண்ணி நம்ம இப்போ இதெல்லாத்தையும் கிளிக் பண்ணா நமக்கு அந்த டேட்டா மாறினே இருக்கும். ஓகே ஓகே. நம்ம வந்து ஆனால் இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து வெறும் 2 வீக்ஸ். அப்போ 2 வீக்ஸ் இப்போ கரண்ட்லி மார்க்கெட்டோட ஒரு டோட்டல் வால்யூம் ஆஃப் ஓஐ அதுதான் எடுத்துக்கிறாங்க சேஞ்ச். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ நீங்கள் மற்ற வேல்யூ நீங்கள் அந்த மாதிரி வருமானு எனக்கு தெரியல. மற்ற ஓஐ இப்போ ஓஐ இன்ட்ரெஸ்ட் தான் பார்ப்பீங்க. ஓஐ இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அதில் நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வருமானு தெரியல. பாருங்க டிஃப்ரென்ஸ் மாதிரி பார்த்தீங்களா, இங்கே 4 lakhs கம்மிது, இது கம்மி. தட் மீன்ஸ் இப்போ ஓவராலா இன்னிய வரைக்கும் நமக்கு இருக்கிற டேட்டா இது. ஆனால் ஓஐ சேஞ்சஸ் கரண்ட்ல வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுறது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 920க்கு இருக்கும்போது நமக்கு கால் ஜாஸ்தியாக இருந்தது, அப்புறம் வந்து புட்டு கம்மியாக இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வைண்டிங் பண்ணுறாங்க. தட் அந்த டேர்ம்ஸில் சொல்லுவாங்க, வைண்டிங் ஷார்ட் கவரிங் எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். நான் வச்சுக்கிறேன், நமக்கு புரிஞ்சு இல்லை உட்காந்து டெல்டா டீட்டா அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு மண்டலையும் ஏறல. இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன ஏறுச்சோ அதை மட்டும் வச்சு நான் பண்ணேன். இதில் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 95% இருந்துச்சு. ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் தான். நீங்கள் வேற எதுவுமேத்தையும் யோசிக்க முடியாது, அதுக்கு டைமும் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் எக்ஸிட் போடுறீங்க, வெளியே வந்துடுங்க. யூடியூப்ல 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க சார். மார்க்கெட் பிரைஸ் கொஸ்டின் மார்க் ஆர் லிமிட் பிரைஸ் கொஸ்டின் மார்க், எனி பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கணுமா சார்? மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு லிமிட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் தான் சார் போடணும். ஆக்சுவலி லிமிட் ப்ரைஸ்லாம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மார்க்கெட் நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டுருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு பாருங்கள்.
நீங்கள் லிமிட் ஆர்டர்னு எங்கே போட்டிருப்பீங்க? இது 1 மினிட் தான் போட்டிருக்கிறேன். நமக்கு வந்து 21க்கு நம்மளோட சிஸ்டம் வந்து சொல்லிடுச்சு பைன்னு. அப்போவே பார்த்தீங்கன்னா ஹை என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்கு. அப்புறம் லோ வந்து 6. அப்போ நான் இன்பிட்வீன் தான் நான் 11 தான் போட்டிருக்கேன். 11க்கு இந்த டைமில் தான் ஹிட் ஆச்சு. அப்போ சாரிட்டி நான் பேசியிருந்தேன். அப்போ சார் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னோடது ஆர்டர் நான் சொல்லிட்டேன். ஸோ 11க்கு இது ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே நான் என்னோட டார்கெட் எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிஃபோர் 9:20 ஐ மீன் 9:30க்கே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா 20 பாயிண்ட்ஸ் கேட்டேன். 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஹோல்டிங் நான் சொன்னேன் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக. அது நான் ஹோல்ட் பண்ணி நிற்கிறேன். ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் இப்போ. ஸோ இதில் மார்க்கெட் ஆர்டர் நீங்கள் எங்கே போட முடியும்? இப்போ லிமிட் ஆர்டர் நீங்கள் என்னன்னு போடுவீங்க சார்? இப்போ நியர்பை லோ சார்ட் ஸ்கிரீன் தெரியல. தெரியலையா? இல்ல ஓஏ ஸ்கிரீன் மாத்திரம் வியூ இருக்குது. சார்ட்ல நீங்க காமிச்சீங்களா? ஷார்ட் காமிச்சுன்னுக்கிறேன் சார். இல்ல ஃபுல் ஸ்க்ரீன். ஒரு நிமிஷம். ஃபுல் ஸ்க்ரீன் சார். ஓகே. இப்போ சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே தான் நம்ம பேசும்போது நான் மார்க்கெட் ஆர்டர் ஏன் பிளேஸ் பண்ண சொல்கிறேன்னா, பிகாஸ் லிமிட் ஆர்டர் நமக்கு கிடைக்காது சம்டைம்ஸ். இந்த டைமில் தான் 21க்கு நம்ம ஓடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை வந்து உங்களுக்கு 215 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணியாச்சு 111. ஏன்னா இந்த ஸ்பைக்கில் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 111 தான் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். உடனே நமக்கு வந்து ஆர்டர் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனோன்னு இதுதான் என்னோட மார்க்கெட் ஆர்டரில் நான் வெளியே வந்தேன். ஒன்ஸ் தான் ஹை 20 பாயிண்ட்ஸ் வரும்போது நான் டக்குன்னு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஓப்பன்லேயே நான் கொடுத்துட்டேன். நான் அது நியர்பை 33 32 வெளியே வந்துச்சு மார்க்கெட். இன்னொரு மட்டும் நான் வெயிட்டிங் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ லிமிட் ஆர்டர் போகிறது ரொம்ப இது போடலாம். பட் ஆனால் சம்டைம்ஸ் தான் கிடைக்கும், எல்லா டைமும் கிடைக்காது. பிகாஸ் இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வெரி சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு வச்சாச்சு. இந்த லைன் வந்து போட்டு வச்சாச்சு. இது எல்லாருக்கும் தெரியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கான்செப்ட். கரெக்டாக இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா என்னோட ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த லைனுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கு நமக்கு ஓஐ சப்போர்ட் பண்ணுதான்னு நான் செக் பண்ணுறேன். இந்த ஓஐ சப்போர்ட் பண்ணி தான் இருக்குது. ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்குது. பிகாஸ் நமக்கு வந்து காலில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்லி ரிஸ்க். இது வந்து 11 o'clock வரைக்கும் தான் இது வெயிட் பண்ணணும். அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் தேர். என்னோட 2 minute ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் நான் பார்ப்பேன். இது ஃபுல்லாக இப்போ 1 minute 2 minutesனா இது என்னோட நெக்ஸ்ட் மெத்தட் சார். இது என்னோட சிக்னேச்சர் ப்ராசஸ். இதில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. எனக்கு நான் நேற்று ஈவினிங் எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல, லைவ்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ அதனால தான் சார். அப்படிதானே சார் பாலா சார்? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. பண்ணுங்க சார், பண்ணுங்க. 2 minutes பண்ணலாமா? பண்ணுங்க பார்த்து. ஒன்றும் இஷ்யூ இல்லையா? பண்ணுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அப்புறம் எல்லாருக்கும் ஆர்வத்தை தூண்டி விட்டீங்க. அப்புறம் அதை மட்டும் சொல்லலைன்னா கஷ்டமா போடும். எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஒன்றும் தப்பு இல்லை சார். எஜுகேஷன் ஓகே, ஆல் எஜுகேஷன் பர்பஸ். முடிச்சது தானே சொல்றோம், சொல்லுங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, எம்ஏசிடி மட்டும் நான் ஆட் பண்ணி சொல்லுங்க. அவ்வளோதான் சார். இவ்வளோ தான். வேறு ஒன்றும் மற்ற இண்டிகேட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. என்னோடது வந்து வெரி சிம்பிள் 2 minute ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம லுக் ஃபார் இது, அதாவது மார்னிங் ஸ்ட்ராட்டஜி ஓவர் எல்லாருக்கும். ஸோ இது வந்து டோட்டலாக 2 minute ஸ்ட்ராட்டஜி. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் வந்து நான் என்ன இப்போ எனக்கு வந்து நெகட்டிவ் ஆஃப் மார்க்கெட் வந்து எம்ஏசிடி நெகட்டிவ்ல இருக்குது. எம்ஏசிடி நெகட்டிவ்னா இந்த ஹிஸ்டாகிராம் தான் நெகட்டிவ். இது பாருங்க, இந்த ஹிஸ்டாகிராம் நெகட்டிவ்ஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா லுக் ஃபார் ஒன் க்ரீன் கேண்டில் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ க்ரீன் கேண்டில் ஏதாவது நமக்கு வருதான்னு செக் பண்ணுவேன். ஸோ இங்கே தான் க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. இந்த க்ரீன் கேண்டிலோட லோ வந்து நான் மார்க் பண்ணிப்பேன். இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,558 வந்திருக்கு. அதை ப்ரீச் பண்ணுறது இந்த கேண்டில் தான் ப்ரீச் பண்ணிருக்கு. தட் மீன்ஸ் ப்ரீச்னா இது கட் பண்ணியிருக்கு. ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் பண்ணிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட க்ளோசிங் அதுக்கு கீழே இருக்கா, இன்னும் வரல. இந்த கேண்டில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இதுதான் என்னோட என்ட்ரி, இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ். டார்கெட் இது வரைக்கும் ஓப்பன் அவுட். மார்க்கெட் வந்து கம்பல்சரி இது வரைக்கும் நான் இது வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ். எம்ஏசிடி வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு க்ரீன் கேண்டில் பார்ப்பேன். எம்ஏசிடி வந்து பாசிட்டிவாக இருந்தால் நான் வந்து ஒரு ரெட் கேண்டில் பார்த்துருப்பேன். இந்த ரெட் கேண்டில் பார்க்கும்போது இது ப்ரீச் பண்ணுறதுக்கு எந்த கேண்டிலும் இல்லை பாருங்க. எனி ரெட் கேண்டிலுக்கு ப்ரீச் பண்ணல எனக்கு. ஸோ அதனால இது ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது, மெத்தட்ஸ்லாம் இருக்குது. பட் இது சிம்பிளாக நான் பார்க்குறது. ஒரு கேண்டில் எனக்கு க்ரீன் வேணும், அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் நெக்ஸ்ட் கேண்டில். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் கேண்டில் இஸ் மை என்ட்ரி. இது வந்து உங்களுக்கு 2 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வர்றதுனால லோவர் லோ வந்துடும்.
ஓகேவா சார்? புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஓகே சார். இங்க இதுல கேட்டுருக்குறாங்க யாரோ மது. அவங்க ஒரு ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பீங்கன்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆமாம் சார், ஸ்டாப் லாஸ் இங்கே 2 மினிட்ஸ் தானே சார்? அது நியர்பை ஹை இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் கேண்டில். அப்போ நியர்பை ஹைனா இது வரைக்கும் வச்சுக்கணும். நம்ம இப்போ ஆப்ஷன் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது நான் 25,600 ஆப்ஷன் தான் போகணும். 20 பாயிண்ட்ஸா வைக்கலாமா ஸ்டாப் லாஸ்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அது டிபெண்ட் சார். அது நான் வந்து நேச்சர் மார்க்கெட்டோட நேச்சர் வச்சு நான் பண்ணுவேன். இப்போ இன்னைக்கு 920 ஸ்ட்ராட்டஜிக்கு இதுதான் சார் ஸ்டாப் லாஸ். டார்கெட் இட்டு ஃபினிஷ் ஒன்று ஹோல்டிங்கு அது வந்து வெயிட் பண்ணுவேன். 2 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். இப்போ நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,550 என்ட்ரி. அப்போ இது ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25,580 வந்து இது. ஏன்னா இதோட எபோ இதோட லோ ஹைட் 85 வந்து அப்போ இங்கே போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எம்ஏசிடி வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா நான் ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டாலின் ஜோசப் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.